ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பக்கத்து காட்டுக்காரர் ஒரு ஐயா வந்து இறந்துட்டார். அவருக்கு இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி இப்போ நைட்டு வந்து நம்ம புரோட்டா ப்ளஸ் இட்லி இதுமாரி வந்து உறவுக்கார் வந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்க, மாமச்சனுங்க. அதில் எங்கள் தாய் மாமட்டார் வந்து இப்போ வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. இதுமாரி டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிராமப்புறத்தில் வீட்டில் வந்து சமைக்க மாட்டேங்க, ஓகேங்களா. அடுப்பே பற்ற வைக்கக்கூடாது. அதனால் ஹோட்டல் தான். இப்போ இந்த ஒயிட் பேட்சஸ் இந்த டைமில் நமக்கு பரவுமா அப்படி இப்படிலாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஒரு நாள் நம்ம சாப்பிட்றதுனால ஒன்றும் ஆகாது. அடிக்கடிக்க நமக்கு ஆசைக்காக ஒரு அடிக்டாக மாற்றி போய் நமக்கு ராங் ஃபுட் எடுத்துடக்கூடாது. அதுதான் நம்மளுடைய அப்டேட். ஒன் பை ஒன்னாக நம்ம எதுக்கெலாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நேற்று ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாது. அதே போல் ஈவினிங் தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாரி வரும். அதே போல் இந்த டெத்து காரியம் அப்படின்னாவே அடித்து போட்ட மாரி இருக்கும் நம்ம உடம்பு ஒரு சிலருக்கு. அதையும் குறிப்பாக இந்த தேர் தூக்கினாலும் அவ்வளோதான் வச்சு செஞ்சிடும். ஆனால் நாம் அதை வந்து செய்யலை. ஏன்னா நம்ம கொஞ்சம் வெளியே ட்ராவல் வந்து வேலை காரணமாக போகிறவங்க வரதுனால பாடி பெயினாக இருக்கிறதுனால மேலும் பாடி பெயினாகின்னு சொல்லி நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கலை. அண்ட் அதே போல் கிராமப்புறத்துக்கும் சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும், ஓகேங்களா. இங்கே எங்கள் ஊரில் வந்து அதுலேயும் ஒரு புகழ்பெற்ற ஒரு நபராக இருக்கிறாங்கன்னா, முழுக்க ஒரு பஞ்சாயத்துலேயே வந்து பெரும்பாலும் சமைக்க மாட்டாங்க யாரும், ஓகேங்களா. இப்போ சொந்த பந்தம் மட்டும் கிடையாது, அதுலேயும் குறிப்பாக அந்த ஊர். இப்போ எங்கள் ஊரில் இந்த ஐயா வந்து இப்போ இறந்தார். இவர் ஒரு அரசியல் தலைவர். அதேமாரி எங்கள் ஊர் கவுண்டரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாரி பெரியவங்க முதல் சிறியங்க வரைக்கும் இவரோட பேச்சு மீற மாட்டாங்க. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து இறக்குறார் அப்படின்னா கம்பல்சரி எந்த ஒரு ஜாப்பும் வந்து அந்த ஊரில் வந்து செயல்படாது. வேலைக்கு போக மாட்டாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, வீட்டில் சமைக்க மாட்டாங்க. இப்படி தான் வந்து இந்த கிராமத்துடைய கட்டுப்பாடு வழிமுறைகள் இருக்கும். இதெல்லாம் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் எந்த அளவுக்கு வந்து நல்லது கெட்ட காரியத்தில் வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது அந்தளவுக்கு ஒரு பழமை வாய்ந்த தகவல்களாக இருக்கும். இது கிராமப்புறத்துக்கு மட்டும்தான் சூட் ஆகும். சிட்டி அங்கேயே பரபரப்பாக போயிட்டுருக்கிறதுனால பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா கலந்துக்க மாட்டாங்க, ஓகேங்களா. அங்கே பொழப்ப பார்ப்பாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அதாவது மாமன் மச்சான் பங்காளி, ஓகேங்களா, அக்கம் பக்கம் யார் வெளியூர்காரே வந்து இங்கே வீடு கட்டி இருந்தால் கூட அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க மாட்டாங்க. அதை தாண்டி வேலை செய்ய மாட்டாங்க. இதுமாரி அக்கம் பக்கம் வந்து ரொம்ப ஒரு கட்டுப்பாடான ஒரு இதுதான் கிராமப்புறம். இது கட்டுப்பாடுங்கிறது கடமை, ஓகேங்களா, கடமைன்னு சொல்ல முடியும். இது வந்து திணிப்புன்னு சொல்ல முடியாது. இது வந்து துக்கத்தில் அவங்களும் பகிர்ந்துக்குவாங்க தான் குடும்பம் மாரி. ஏன்னா ஒன்றா பழகிப்படுறாங்கல்ல, அதுக்காக நான் சொல்ல வரேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் பிவி. நன்றி, வணக்கம்.